அதையும் என்ன சொன்னார், இருக்கிற இடத்த எல்லா இடங்களையுமே அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அதாவது கலெக்டர், வருவாய்த்துறை சார்ந்தவர்கள், அதாவது சர்வேயர்கள், இப்படி எல்லாம் இடம் சம்பந்தப்பட்ட அதிகாரத்துல இருக்கிறவங்க அத்தனை பேருமே முஸ்லிம்களுடைய சொத்தை அரசு புறம்போக்குன்னு பெரும்பாலான இடத்துல ஏற்றிட்டான். பெரும்பாலான முஸ்லிமுடைய வக்போர்டு சொத்தை பாத்தீங்கன்னா அதுல அரசு புறம்போக்கு இருக்கு. நீங்க தென்னூர் ஐரோடு பள்ளிவாசலுக்கு எய்த்த மாதிரி 20,000 சதுரடி, 20,000 ஸ்கொயர் ஃபீட் போகும் சாதாரணமா. அது ஒரு 30,000 20,000 சதுரடி அந்த வாசல்ல கிடக்கு வக்போர்டுடைய சொத்து. இந்த 20,000 சதுரடியை ஒரு நாள் கூட முஸ்லீம் போய் காலை ஓணி அந்த இடத்துல நின்ற கூடாது. ஏன் இடம் நிக்க கூடாது, நிக்க கூடாது. ஏன்? அவர்கள் ஹைகோர்ட்ல போய் எனக்கு மாத்திரமே இதுக்குள்ள நுழைய ஆர்டர் இருக்கு, உனக்கு நுழைய ஆர்டரே கிடையாது, நீ உள்ளேயே போக கூடாது. 3 நாள் நான் உள்ள போவேன், நான் எல்லா நிகழ்ச்சியும் நடத்துவேன், நீ உள்ள அந்த இடத்துல போய் இன்னொரு 2 நாள் நிகழ்ச்சி நடத்தக்கூடாது. யார் இடம்? நம்ம இடம். அவன் என்ன செய்வான், 5வது நாள் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வருவான், திருப்பி ஒரு 5 நாள் நடத்துறேன் அப்படிங்குவான். இவங்க அதை போய் தடுப்பாங்க, எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க, நாங்கெல்லாம் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணுவோம், அதை எப்படி தடுக்கிறதுன்னு பார்த்தா, இந்த வாட்டி ஆய்வு செஞ்சு பார்த்தா அதுல உள்ள ஈஸியை எடுத்து எல்லாத்தையும் பார்த்தா அந்த இடத்த அரசு புறம்போக்குன்னு எழுதிட்டான். அவன் என்ன சொல்றான், நானும் அரசாங்கத்துக்கும் எனக்கு சண்டை நடக்குது, இவையே சம்பந்தம் இல்லாம வர்றாங்கிறான். ஆனா முஸ்லிம்கள் அன்னைக்கு ஒன்னா இருக்கும் போது இந்த இடத்துல சும்மா கிடக்குது, இந்த நிகழ்ச்சி எல்லாம் நடத்திக்கணும்னு கொடுக்கப்பட்ட இடம். அப்ப முஸ்லிம்களுடைய சொத்தை நீங்க, நான் பாலக்கல்ல இருக்கிற கான்மியானுக்கு பின்னாடி நான் வாடகைக்கு தான் போயிருக்கேன், 32,000 சதுரடி வக்பு இடம்னு சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் இருக்கு. அந்த ஆர்டர்ல வந்து முஸ்லிம் சொத்துன்னு வருது, இன்னொரு சைடு என்ன வருதுன்னா அரசு புறம்போக்குன்னு வருது. ஒரு சைடு அரசு புறம்போக்கு, ஒரு சைடு முஸ்லிம் சொத்து. சர்வேரை கூப்பிட்டு அளந்து நீ பட்டாவை போடுறா அப்படின்னா, இல்ல இது அரசாங்க சொத்துன்னு காட்டுது, எனக்கு தெரியாது, நான் போறேன், 150 சர்வே நம்பர் இதுல வருது அப்படின்ட்டு போறான், ஓடுறான். அந்த உள்ள முஸ்லீம் வீடு கட்டி இருக்கிற முஸ்லீம்கிட்ட போய் நான் 10-20 பேர்கிட்ட கேட்கிறேன், வாங்க எல்லாம் சேர்ந்து போய் இந்த அரசு புறம்போக்கு எடுத்து விட்டு வந்துடலாம், ஈஸியா எடுத்து விட்டுட்டு வந்துடலாம், எந்த அடிப்படையில நீ அரசு புறம்போக்குன்னு ஏற்றுன்னு எனக்கு பதில் சொல்லுன்னு சொன்னா அவன் மாட்டிடுவான். ஆனா ஒரு விழிப்புணர்வுமே இல்லை. பத்திரம் எப்பவாவது 1000 பாய், இல்ல எப்பவாவது அது வித்துக்கும் பாய், அப்படி அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி கரூர் மாவட்டத்துல